ரெண்டு பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு. ஒண்ணு பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்னு இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறது. ரெண்டு கடமை இருக்கு. தமிழன மதிப்பா பேசினான் ஒரு இடம், பெரியார் பேசினான் சொல்லு பாப்பா ஒருத்தன் மான தமிழன் சொல்ல, இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பாக பேசினான். அந்த ஈனப்பைய 76 வயசுல 19 20 வயசு பெண்ணை கேட்கிறான் சோக்காளி, அவனுக்கு எப்படி என் நிலத்தை என் அருமையை பத்தி தெரியும். பெரியார் ஒருத்தர் தான் ஈஸியா இந்த பாப்பானுக்கு முதல்ல நம்மள வாடா போடான்னு இருந்தான். டேய் ராமா இங்க வாடா, டேய் வேலா, டேய் குப்பா, டேய் சுப்பாமா, இவனை எப்படி சாமி ஐயான்னு கூப்பிட வைக்கிறது? இவர் சொன்னார்ல, தச்சன் மரம் அறுப்பான், ஒட்டன் ஓடு மேவான், ஐயர் மந்திரம் ஓதுவார். இவருக்கு அவனுக்கு இன்னும் விகுதி போட்டு அழைப்பான். அதுக்கு பெரியார் என்ன பண்ணாரு, இதை வாயில ஐயா துரைன்னு கூப்பிட வைக்கணும்ட்டு ஐயா சாமின்னு பேர் வச்சு விட்டார். துரைசாமின்னு பேர் வச்சு விட்டார். சாமி துரைன்னு பாப்பா வேற வழி எல்லாம் கூப்பிட்டாங்க. சிம்பிள் லாஜிக் அவருக்கு. அவர் காலத்துல இந்த 50 வருஷத்துல உண்டானதான் துரைசாமி, ராமசாமி, ஐயாசாமி, கருப்புசாமி. பாப்பா கூப்பிட மாட்டானே, பாப்பான தானே சாமி நம்ம கூப்பிட்டு, பாப்பா பறையில கூப்பிடணும், பல்லனி கூப்பிடணும். அவர் என்ன இந்த பேரை வச்சு விட்டார், துரைசாமி, ராமசாமி, சாமி துரை. பாப்பா வேற வழி இல்லாம கூப்பிட ஆரம்பிச்சான். அவர் ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவ்வளவு செகண்ட்ல பேசி முடிச்சுவார். ஊட்டிக்கு வந்தாங்க எங்க